ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேட்ட விஷயந்தான். அது என்ன வீடியோனா, நான் வந்து இப்போது கரண்ட்டாக என்ன ஸ்கின் கேர்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என் கையில் இருக்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் தான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் என்னென்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு. அண்ட் ஆல்சோ நான் இந்த டைம் வந்து புதுசாக வந்து பெருசாக எதுவும் ட்ரை பண்ணல, யூஷுவலாக வந்து ட்ரை பண்ணுறது தான். அண்ட் அதுலேயே வந்து கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கிறத வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறதை தவிர்த்துட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா லிப்பாம் வந்துட்டு நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்னா, தி பாடி ஷாப்பில் இருந்துட்டு லிப் பட்டர் ஷியா இதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து செபாமெட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். செபாமெட் வந்து காலி ஆச்சு. ஸோ அதனால் நான் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஸோ குட். அண்ட் நான் இப்போ உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டே டு டேல வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற விஷயம். நீங்கள் வந்து நான் இப்போ காமிக்கிறத தாண்டி நீங்கள் மேக்கப்பே போட மாட்டிங்களா அப்படின்னா, நான் மேக்கப்லாம் போடுவேன். பட் ரொம்ப ரேராக தான் போடுவேன். லைக் ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்குது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கம்பல்சரி வந்து நம்ம ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் தான் மேக்கப் போடுவேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ காமிக்கிற திங்ஸ் எல்லாமே நான் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுற திங்ஸு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளியர் திஸ் அவுட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்க விஷயம் என்னோட சீரம் என்னதுன்னு. நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி லக்ஸ் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ரேஞ்சில் தான் வரும். அண்ட் நான் வந்து ஒரு பாட்டில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னொன்று ஆர்டர் பண்ணி எனக்கு வந்து டெலிவரி ஆனது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இது எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி. அண்ட் இதுக்கு முன்னாடியும் நான் வந்து ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இதை தான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1200 அந்த மாதிரி வரும். அண்ட் எவ்வளோ எம்எல்னா ஓகே 30 ml வந்து 1200 அந்த மாதிரி வரும். பட் இதோட எப்படி சொல்கிறது, ஸ்மெல் அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுக்கு அது கொடுக்குற டெக்ஸ்சர் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1 பம்ப் ஒரு 2 பம்ப் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டு அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணால் போதும். அண்ட் திஸ் இஸ் ஸோ குட், மை பர்சனல் ஃபேவரட். ஸோ இது அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நான் இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 1% ஹைலரானிக் சன்ஸ்க்ரீன் அக்வா ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுவுமே வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட். இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் கேர் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் அப்பயும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இப்பயும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஸோ குட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா, நான் வந்து ரீசெண்டாக வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து ஊட்டி ஒரிஜினல்ஸோட யூக்லிப்டஸ் ரோல் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை வந்து நான் இப்போ எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா, காட்டனில் கொஞ்சமாக ரோல் ஆனை வந்து இந்த லிக்விடை வந்து போட்டுட்டு அதை எடுத்து காரில் வச்சுட்டு தூங்குறது. ஸோ தட் நம்மளுக்கு வந்து இந்த சைனஸ் இருக்கிறது, தும்மல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கேன். பட் எனக்கு எதுவுமே அந்தளவுக்கு கண்ட்ரோல் ஆகலை. பட் ஸ்டில் இதோட இது வந்து லைட்டாக கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி தலைவலிலாம் வரும்ல, ஸோ அந்த ரேஞ்சில் இருந்தெல்லாம் கூட நம்மளுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும் வராமல். அண்ட் இது யார் எனக்கு சஜஸ்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, என் அக்கா வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, திஸ் இஸ் ஸோ குட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் இதை வாங்கி அவங்களே எனக்கு வந்து சொன்னாங்க, நீ காட்டனில் கொஞ்சம் ட்ராப் வச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காதில் வச்சுட்டு தூங்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஸோ குட். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், நான் இதில் காமிக்கிற எதுவுமே வந்து ப்ரொமோஷன் கிடையாது. இது எல்லாமே என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் காமிக்கிறது தான். இதில் ஒன்று கூட வந்து ப்ரொமோஷன் கிடையாது. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், க்ளீன் அண்ட் கிளியர். ஏன்னா வந்து நான் இப்போது இதுக்கு முன்னாடி அந்த நிறைய இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஆசிட்ஸ் ஃபேஸ் வாஷ்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டுருந்தேன். பட் இப்போ ப்ரெக்னன்சினால நான் அதை எதுவுமே ட்ரை பண்ணல. ஜஸ்ட் ஐம் கோயிங் வித் தி ரேண்டம் க்ளீன் அண்ட் கிளியர் ஃபேஸ் வாஷ். அண்ட் ஆல்சோ வந்து இந்த செராவேவோட ஹைட்ரேட்டிங் கிளென்சர், இது 2 தான் வந்து நான் இப்போதைக்கு கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஃபேஸ் வாஷ் அப்பப்போ மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். பட் இப்போ வந்து
என்னால் எப்படி சொல்கிறது, அதெல்லாம் வந்து ட்ரை பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனால் ஐம் ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் டு திஸ் 2. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஷாம்பூ சீக்ரெட்லேருந்து ஹைபிஸ்கஸ் ஷாம்பூ. ஸோ இதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் வந்து பெருசாக கெமிக்கல் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வெரி மைல்ட் ஷாம்பூ. அண்ட் ஆல்சோ நான் இதோட கண்டிஷனர்லாம் கூட யூஸ் பண்ணதில்லை, ஒன்லி ஷாம்பூ மட்டும்தான். அண்ட் தென் வந்து அந்த சீரம் சொன்னேன், அந்த சீரம் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிஷ்னர்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் ரொம்ப நாளாச்சு கண்டிஷ்னரை யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணி. அண்ட் இதுதான் வந்து நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு இது ஃபேஸ் வாஷ் அண்ட் ஆல்சோ இந்த ஷாம்பூலெலாம் சாலிசிலிக் ஆசிட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கம்பல்சரி அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு நான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலே நான் வந்து மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து சாலிசிலிக் ஆசிடோட ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு நான் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கெலாம் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன். அண்ட் தென் இன்னொன்று வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேசட் லோஷன். இது எதனாலனா சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த குட்டி குட்டி பம்ப்லாம் வரும்ல பாடியில், லைக் வேர்க்குரு மாதிரி, அது இல்லைனா நம்மளுக்கு சம் அலர்ஜிக் ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சுன்னா ஐ ஆல்வேஸ் யூஸ் திஸ். ஸோ இதை கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து குளித்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரேஷோ ஆரல்ஸ் என்ன ஸ்கின் அலர்ஜி இருக்கோ அது நம்மளுக்கு போயிடும். எனக்கு பர்சனலாக போயிருக்கு. இதை நான் ரொம்ப இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ வந்து நிறைய ட்ரை பண்ணுறதில்ல, எப்போனா வந்து நம்மளுக்கு அந்த பம்ப் மாதிரி குட்டி குட்டியாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த டைமில் மட்டும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கு இது வந்து சான்ஸ் கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் கிவ்ஸ் யூ த பெஸ்ட் ரிசல்ட். ஐ பர்சனலி ரெக்கமெண்ட் திஸ். அண்ட் எனக்கு இது பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னன்சியில் புதுசாக நான் ட்ரை பண்ண விஷயம் அப்படின்னா, நானே கூகுள் பண்ணி ட்ரை பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோ ஆயில். இந்த ஆயில் தான் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஆயில் வந்துட்டு எதுக்குன்னா இந்த மாய்ஸ்சரிங் கண்டென்ட் வந்து கொடுக்கறதுக்காக. பிகாஸ் நம்ம பாடியில் வந்து மாய்ஸ்சரிங் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும் அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால ஐ யூஸ் டு அப்ளை திஸ். பட் எனக்கு வந்து 100% தெரியல. எனக்கு இதை டாக்டர் சஜஸ்ட் பண்ணல, யாருமே சொல்ல, நான் ரேண்டமாக வந்து கூகுள் பண்ணி பண்ணது தான். அண்ட் ஆல்சோ வி கேன் யூஸ் இட் ஆஸ் அ மாய்ஸ்சரைசருக்கு பதில் ஒரு ஆயில் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் இதை பிக் பண்ணேன். அண்ட் ஐம் நாட் ஷுர் இதை யூஸ் பண்ணால் லைக் ஸ்ட்ரெச் மார்க் வரும் வராது அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் இதோட மாய்ஸ்சரைசிங் அந்த ஒரு கண்டென்ட் வந்து ரொம்ப நேரம் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ ஃபார் ஐம் யூஸிங் திஸ். அண்ட் இவ்வளோ காலி பண்ணியிருக்கேன். அண்ட் இதுலேயே வந்து குட்டி பாட்டில் கூட இருக்குது. பட் ரெண்டுத்துக்கும் பெரிய ப்ரைஸ் ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் பெருசு பிக் பண்ணேன். அண்ட் ஸோ ஃபார் இட் இஸ் ஒர்க்கிங் குட். ஸோ பார்ப்போம் எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. அண்ட் தீஸ் ஆர் ஆல் த ப்ராடக்ட்ஸ் தட் ஐ எம் கரண்ட்லி யூஸிங். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எதனா சஜஷன் இருக்குது ஆர்எல்ஸ் எதனா ஒரு க்ரீம் தெரியும், அது வந்து செம்ம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ என்னால் நிறைய புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண முடியாத ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சைனஸ் இருக்குது. அதனாலையும் வந்து என்னால் எதுவுமே வந்து புதுசாலாம் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா நான் கொஞ்ச நேரம் ஃபேஸில் போட்டு வச்சிருந்தாலும் எனக்கு இப்போ இந்த ப்ரெக்னன்சினால ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சைனஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து உடனே ஒத்துக்காமல் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால உடனே வந்து எனக்கு அந்த தும்மல், அதுக்கப்புறம் அந்த ரன்னிங் நோஸ் ப்ராப்ளம் அது எல்லாமே வந்துடுறதுனால நான் வந்து பெருசாக எதுக்குமே வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஈவன் மாய்ஸ்சரைசர் கூட நான் ரொம்ப கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மாய்ஸ்சரைசரே யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதில் தான் நான் அப்படியே ஸ்விட்ச் ஆன் டு சன்ஸ்க்ரீன் ஆகிட்டேன். ஸோ அதனால உங்களுக்கு எதனா ஒரு ப்ராடக்ட் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதர்வைஸ் மேபி அது எனக்கு யூஸ் ஆகலைனா கூட வந்து வேறு யாருக்குன்னா யூஸ் ஆகும். அண்ட் தென் செம்மையாக மூச்சு வாங்குது. ஓகே ஃபைன். ஸோ அண்ட் தென் என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களோட சஜஷன்ஸை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து இன்ஸ்டாவில் கூட டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.